வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற நண்பரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னடி சொல்ற? ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல வந்து அப்டேட் இப்போ வாட்ஸ்அப்லயும் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல நீ அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து முதல்ல போட்டோ போடும்போது உங்களுக்கு வந்து சாங்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல போட்டோவோ வீடியோவோ போடும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போற நண்பர்களுக்கு வந்து செம விருந்தா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஏஐ போட்டோ தான். அந்த ஏஐ போட்டோவை உங்க போட்டோவை ஃப்ரீயா மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல சாட் ஜிபிடில தான் முத ஏஐ போட்டோ வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சாட் ஜிபிடில அறிமுகப்படுத்தினது இல்லாம அதுல வந்து சின்ன சார்ஜஸ் வந்து முதல்ல வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து சாட் ஜிபிடில வந்து ஃப்ரீயாவே போட்டோ அப்லோட் பண்ணி ஏஐ மாத்திக்கலாம். அது மாத்தது இல்லாம இப்போ வந்து ஃப்ரீ பண்ணதுனால மக்கள் கூட்டங்கள் அதிகமானால போட்டோக்கள் அவங்களுக்கு நிறைய சென்றதுனால அவங்களால சமாளிக்க கூட முடியல. அதனால சாட் ஜிபிடில போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் அப்படிங்கிற மாதிரி வலைதளம் இருக்குல்ல, அந்த வலைதளத்துல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல கீழே ஒரு வந்து குரோக் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க உள்ள போய் நீங்க வந்து உங்க போட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குரோக் 3ல உள்ள போறீங்க. உள்ள போன உடனே அதுல வந்து டைப் பண்ணுங்க கேன் யூ ஹெல்ப் இமேஜ் அண்ட் சீப்லி இமேஜ் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்க போட்டோ வந்து இமேஜை வந்து உங்களுக்கு வந்து ஏஐ முறையில மாத்தி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பரா இருக்கு. இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க போட்டோவும் ஏஐல மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மொபைல்ல எவ்வளவு டேட்டா போட்டாலும் அடிக்கடி காலியாகிட்டே இருக்கா? நான் சொல்ற அந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல போங்க. பிளே ஸ்டோர்ல உள்ள போனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் டோன்ட் அலோவ் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல போங்க. யூடியூப்ல போனா செட்டிங்ஸ்ல போங்க. செட்டிங்ஸ்ல போனா டேட்டா சேவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டேட்டா சேவரை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உள்ள போங்க. செட்டிங்ஸ்ல உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா வந்து டேட்டா சேவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த டேட்டா சேவரை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு டேட்டா அடிக்கடி வந்து காலி ஆகாது. எப்பயுமே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இனிமே அதிகமா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க மொபைல்ல பேசுற ஆடியோ வந்து உங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை ரெக்கார்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் அண்ணாச்சி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க செல்லுல வந்து டிஸ்பிளே ஆகும். இது முதல்ல எப்படி ஆஃப் பண்ணணும்னு முதல்ல பார்ப்போம். நீங்க என்ன பண்ணிச்சீங்கன்னா முதல்ல கூகுள்ல உள்ள போங்க. கூகுள்ல போனா கூகுள் மேனேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நேரம் கீழே பாத்தீங்கன்னா டேட்டா பிரைவசி அப்படிங்கிற மாதிரி சைட்ல இருக்கும். அதுக்கு நேரம் உள்ள போங்க. உள்ள போனா வெப் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நேரம் கீழே பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஆடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டின்னு இருக்கும். இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கே தெரியாம உங்க இதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் ஸ்பீடா வேலை செய்யணும் வருத்தப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு என்ன பண்ணுச்சுன்னா முதல்ல வந்து டயல் நம்பருக்குள்ள போங்க. டயல் நம்பர்ல போனீங்கன்னா ஸ்டார் போடுங்க, ஆஷ் போடுங்க, 9900 போட்டு ஆஷ் போட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த ஆப்ஷன்ல உள்ள என்ன இருக்குன்னா கிளைட் ட்ரம் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க ஓகே பண்ணி பாருங்க. ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களும் எல்லாமே டிலேட் ஆயிரும். டிலேட் ஆயிடுச்சுன்னா உங்க மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும். நீங்க ஒரு பழைய மொபைல் வாங்க போறீங்களா? பழைய மொபைல் வாங்க போறீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுமா? அதுக்கு நான் சொல்றத முதல்ல கேளுங்க. டயல் நம்பர் எடுத்துக்கோங்க. டயல் நம்பர்ல வந்து ஸ்டார் ஆஷ் போடுங்க, 0 போடுங்க, ஸ்டார் ஆஷ் போட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா அந்த மொபைலோட ஃபியூச்சர்ஸ் என்ன எல்லாமே வந்துடும். அதோட சென்சார், அதுல ஃபியூச்சர்ஸ், நீங்க எப்போ வாங்கின மொபைல், இந்த மொபைல் வாங்கினது, என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆயிரும். இந்த டிஸ்பிளேல நீங்க பார்த்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க பார்த்து செக் பண்ணி இந்த மொபைலை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா பழைய மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க.